எலிசா அந்த வீட்டில் தங்க ஆரம்பித்த உடனே அவரால் சும்மா இருக்க முடியல. உடனே சுனேமியாளுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது இந்த சகோதரிக்கு செய்யணும், இந்த ஸ்திரீக்கு செய்யணும்னு சொல்லி அவர் பிரயாசப்பட்டு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்லும், நான் என் ஜனங்கள் மத்தியில் எப்படி இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலாம். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, சுகமாக இருக்கணும் அந்த அம்மா சொல்லுது. ஆனால் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு குறை ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னால், அந்த தாயாருக்கு பிள்ளை கிடையாது. ஏன் பிள்ளை கிடையாது அப்படின்னு சொன்னால், அவருடைய கணவன் வயது சென்றவன். அப்போது தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, அவன் வயது சென்றதுனால அவங்க இணைந்தாலும் அவளுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு சொன்னால், பிள்ளை பாக்கியம் கிடைக்காது, அந்த காலம் அவங்களுக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். அதனால தான் பாருங்கள், சுனேமியாள் கூட அவரை பார்த்து எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறது இல்லை, கேட்குறது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பொறுத்தளவு ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு நபருக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்க தேவையில்ல, வாலண்டியர் அவரே செய்வார். அல்லேலூயா. அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி செய்வார்னு சொன்னால், நம்ம ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ண உள்ள வாங்கய்யா, என் வீட்டுக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே வாங்க, நம்ம இன்வைட் பண்ணி அவரை தங்க வைக்கும் பொழுது, நாம் பரிசுத்தமாய் அவரை தங்க வைக்கும் பொழுது நமக்கான காரியத்தை அவர் செய்கிறவர்கள்.